الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய தஃப்சீர் வகுப்பில் நாங்கள் பார்க்க இருக்கும் சூரத்துன் நஸ்ர். இது அல் குர்ஆனுடைய 110வது சூரா. இந்த சூறாவிலே 3 ஆயாக்கள் தான் இருக்கின்றன. இது ஒரு சிறிய சூரா. அந்நஸ்ர் என்ற பெயர் இந்த சூறாவுக்கு எப்படி வந்தது? இந்த சூறாவுடைய முதல் ஆயாவிலே இந்த சொல் இருப்பதனால் இந்த சூறாவுக்கு சூரத்துன் நஸ்ர் என்று நாங்கள் சொல்கின்றோம். இதே போன்று இதனை பலரும் வேறு பெயர்களை கொண்டும் அழைப்பார்கள். இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்றும் சொல்லலாம், இதா ஜா என்றும் சொல்லலாம், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்றெல்லாம் அழைப்பார்கள். அதே போன்று அறிஞர்கள் இதனை சூரத்து தௌதியா என்றால் பிரியாவிடை கொடுக்கும் சூரா என்பது அர்த்தம். அதாவது இந்த சூரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை பிரிய போகிறார்கள் என்பதற்கான அடையாளம். அந்த விடயம் அங்கே சூசகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நாங்கள் பின்னால் பார்ப்போம். அதனால் பிரியாவிடை கொடுக்கும் சூரத்து தௌதியா. எங்களுக்கு தெரியும் சூரத்துல் ஃபீல், அதுவும் ஒரு சிறிய சூரா. அந்த சூரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. அதாவது நபி அவர்களுடைய பிறப்பில் நடந்த அந்த ஆண்டில் தான் அந்த சூரா இறக்கப்பட்டது. அந்த சூறாவை நாம் சொல்கிற பொழுது நபி அவர்களுடைய அந்த பிறப்பு ஆண்டு எங்களுக்கு ஞாபகம் வரும். அதே போன்று சூரத்துன் நஸ்ர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. அடுத்ததாக இந்த சூறாவுடைய தனித்துவம் என்ன என்றால், அல் குர்ஆனிலே கடைசியாக முழு சூறாவாக இறங்கியது இந்த சூறா தான். இதற்கு பிறகு ஆயாக்கள் இறங்கியிருக்கின்றன. ஆனால் முழு சூறாவாக அருளப்பட்டது இந்த சூறா தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை சொல்லியிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் உங்களுக்கு பார்க்கலாம். இதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் சூரத்துல் பக்ராவுடைய கடன் சம்பந்தமான அந்த ஆயா, அதுக்கு முன்னால் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த ஆயா இறக்கப்பட்டது. எனவே இந்த சூறாவுக்கு பிறகு பல ஆயாக்கள் சட்டங்கள் மார்க்கத்திலே வந்திருக்கின்றன. என்றாலும் முழு சூறாவாக இது இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. அடுத்த விடயத்துக்கு வருவோம். இந்த சூறா மக்கியா மதனியா. இந்த சூறா மதனியா சூறா என்பதிலே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. எங்களுக்கு தெரியும் பெரும்பாலான சூறாக்களிலே கருத்து வேறுபாடு இல்லை. சில சூறாக்களிலே இது மக்கியா மதனியா என்று கருத்து வேறுபாடு இருக்கும். அதாவது நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் இறக்கப்பட்டால் மக்கி என்று சொல்வோம், ஹிஜ்ரத் செய்வதற்கு பின்னால் இறக்கப்பட்டால் மதனி அப்படி என்று சொல்வோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா வாழ்க்கை என்பது மதீனாவுக்குள்ளே தான் இறக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது அர்த்தமல்ல. நபி அவர்கள் மதீனாவிலே வாழுகின்ற பொழுது ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறக்கப்பட்ட சிறிய சூறாக்களிலே இது முக்கியமானது. நாங்கள் ஏற்கனவே பார்த்த சூரத்துல் ஃபாத்திஹாவாக இருக்கலாம். அதே போன்று சூரத்து அன்னாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் இஹ்லாஸ், இவைகளிலே கருத்து வேறுபாடு இருந்தது. இதில் பலமான கருத்து என்ன என்பதை நாம் சொன்னோம். சில சூறாக்களிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அது எங்கே இறக்கி அருளப்பட்டது என்று அறிஞர்களுக்கு இடையிலே சிலர் மாற்று கருத்துக்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இந்த சூறாவிலே கருத்து வேறுபாடு கிடையாது. அதே போன்று நாங்கள் சூரத்துல் மசத் சூறாவிலும் கருத்து வேறுபாடு இல்லை. அது மக்காவிலே இறக்கி அருளப்பட்டது. ஆரம்ப காலங்களிலே இறக்கி அருளப்பட்ட ஒரு சூறா. ஆனால் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதிகளிலே இறக்கி அருளப்பட்ட சூறா. ஆனால் 2 சூறாவும் பக்கத்திலே தான் இருக்கிறது. இந்த சூறாவுக்கு அடுத்ததாகத்தான் சூரத்துல் மசத் இருக்கிறது. எனவே குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட அந்த வரிசை, அதே போன்று அது பிறகு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய வரிசைக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. குர்ஆன் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் முறையிலே தான் நாங்கள் குர்ஆனை ஓதுகின்றோம். குர்ஆனுடைய ஆயாக்கள் இறங்குகின்ற பொழுது ஒரு சூறா சில நேரம் அது மக்கியான சூறாவாக இருக்கலாம் அல்லது மதனியான சூறாவாக இருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆயா மாற்றமாக இருக்கலாம். மக்கியா சூறாவிலே மதனியாயா இருக்கலாம், மதனி சூறாவிலே மக்கியாயா
இருக்கலாம். ஏனென்றால் எந்த இடத்திலே எந்த ஆயத்தை வைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், ஓதி காண்பித்திருக்கிறார்கள், எழுத்தாளர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே எழுதப்பட்டிருக்கிறது, அந்த அடிப்படையிலே மரணம் செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்திருக்கின்றான். இந்த சூறாவுடைய மிக முக்கியமான நோக்கம்தான் மார்க்கம் இஸ்லாம் பூர்ணமாகிவிட்டது என்கின்ற அறிவிப்பு. இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் தஆலா இஸ்லாம் முழுமையடைந்து விட்டது, பூரணமாகிவிட்டது, இஸ்லாத்துக்கு வெற்றி நிச்சயமாகிவிட்டது என்பதை அறிவித்திருக்கின்றான். அடுத்ததாக இந்த சூறாவிலே பேசப்படக்கூடிய விடயங்களை பார்ப்போம். முக்கியமான விடயங்கள். முதல் விடயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவின் வெற்றி கிடைக்கும், மக்கா வெற்றி கொள்ளப்படும் என்று அல்லாஹு தஆலா வாக்களிப்பதை பற்றி இங்கே பேசுகின்றார். இரண்டாவதாக, இஸ்லாத்துக்குள் சாரி சாரியாக மக்கள் படைபடையாக நுழைவார்கள் என்கின்ற ஒரு விடயம், ஒரு நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, அல்லாஹுடைய கட்டளை. இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யுமாறும், அல்லாஹுவை தஹ்மீத் அவனை புகழுமாறும், அல்லாஹுவிடத்தில் இஸ்திக்ஃபார் தேடுமாறும் அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருக்கின்றான். இந்த மூன்று விடயங்களும் தான் இந்த சூறாவிலே பேசு பொருளாக இருக்கின்றன. முக்கியமாக இப்போது இந்த சூறாவுடைய விளக்கத்துக்குள் வருவோம். முதல் ஆயா, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். இதா ஜாஅ வந்துவிட்டால், நஸ்ருல்லாஹ் அல்லாஹுடைய நஸ்ர் உதவி, வல் ஃபத்ஹ் அந்த வெற்றி, அல்லாஹுவின் உதவியும் அந்த வெற்றியும் வந்துவிட்டால் என்று அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே ஆரம்பிக்கின்றான். நபியை பார்த்து சொல்கிறான், நபியே, அல்லாஹுடைய உதவி. இங்கே நஸ்ர் உதவி என்றால் எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்யக்கூடிய உதவி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய ஊரைச் சேர்ந்த, மக்காவைச் சேர்ந்த அந்த முஷ்ரிக்குகள், காஃபிர்கள், அவர்களுடைய குலத்தைச் சேர்ந்த குறைஷி மக்கள் அங்கே வாழ விடாமல் துன்புறுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவுமே கஷ்டப்பட்டு அவர்களுடைய நபித்துவத்துக்கு பிறகு 13 வருடங்கள் மக்காவிலே பிரச்சாரம் செய்தார்கள், எல்லா கொடுமைகளும் அனுபவித்தார்கள். இறுதியாக முடியாத கட்டத்திலே அவர்கள் கொலை செய்ய நினைக்கின்ற கட்டத்திலே அங்கிருந்து மதீனாவை நோக்கி அவர்கள் ஹிஜ்ரா செய்தார்கள். அல்லாஹு தஆலாவுடைய உதவி எப்போது வரும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்பதை அந்த மக்களுக்கு, கஷ்டப்படக்கூடிய நபித்தோழர்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்பது வந்தால் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து சென்று 8 வருடங்களுக்கு பிறகு அந்த மக்காவிலே நபி அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தான். அவர்களுடைய எதிரிகளுக்கு எதிராக உதவி செய்தது மாத்திரமல்ல, மக்காவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி செய்கிற பூமியாக அல்லாஹு தஆலா மாற்றினார். வல் ஃபத்ஹ், ஃபத்ஹ் என்றால் அதான், நஸ்ர் என்றால் உதவி. பத்ர் யுத்தத்திலே அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு உதவி செய்தான். மூமின்கள் அந்த யுத்தத்திலே ஜெயித்தார்கள். இது நஸ்ர். ஃபத்ஹ் என்பது ஒரு நாட்டை வெற்றி கொள்வது, எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கா வெற்றியை அல்லாஹு தஆலா ஹிஜ்ரி 8வது ஆண்டு கொடுத்தான். இது அல்லாஹுடைய உதவி. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ், அல்லாஹுடைய நஸ்ர். ஏன் தெரியுமா? கற்பனை பண்ண முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் மக்காவிலே எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். யாருமே ஈமான் இல்லாதவர்கள் நினைக்க மாட்டார்கள், இவர்கள் ஒரு நாளைக்கு இந்த பூமியை பிடிப்பார்கள், இதில் இவர்கள் ஆட்சி செய்வார்கள்
இவர்களுடைய கைக்கு வரும், நினைக்க முடியாது. ஆனால் அல்லாஹு தாலா 8 வருடங்களிலே அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து மக்காவை யுத்தம் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே அல்லாஹு தாலா கொடுக்கின்றான். காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே தொழுகின்ற பொழுது துன்புறுத்தப்பட்டார்கள், தொழ முடியாமல் இருந்தது. ஆனால் அதனுடைய திறப்பு அவர்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டது. நபி அவர்களை கொடுமை செய்தவர்கள், துன்புறுத்தியவர்கள் எல்லாம் முன்னால் வந்து நபி அவர்களுக்கு முன்னால் நிற்க வேண்டி இருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர், சிறந்த மனிதர், என்ன செய்தார்கள்? அனைவரையுமே மன்னித்தார்கள். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல் ஃபத்ஹ், அந்த வெற்றி. இங்கே ஃபத்ஹ் என்பது எந்த வெற்றி? மக்கா வெற்றியைத்தான் குறிக்கிறது. அதாவது அல் ஃபத்ஹ் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏதோ ஃபத்ஹுன், ஏதோ ஒரு வெற்றி என்று சொல்லவில்லை. அந்த வெற்றி என்று இங்கே குறிப்பிடப்படுவது மக்கா வெற்றி என்றால் அதுதான் முக்கியமான வெற்றி, எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த வெற்றி அதுதான். அந்த வெற்றிக்கு பிறகு அரேபியர்களிலே மக்கள் சாரி சாரியாக இஸ்லாத்துக்குள் நுழைந்தார்கள். எங்களுக்கு தெரியும் வரலாற்றிலே மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த 8வது ஆண்டு, அதற்கு பிறகு 9வது ஆண்டை ஆமுல் உஃபூத் என்று வரலாற்றிலே அழைப்பார்கள். ஏன்? அதாவது ஒவ்வொரு கோத்திரத்தைச் சேர்ந்த பிரமுகர்களும் நபி அவர்களிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஆண்டு. வஃப்துகள், பிரமுகர்கள், தூது குழுக்களுக்குரிய ஆண்டு என்று அது அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் மக்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்? மக்கா வெற்றி கொள்ளப்பட்டால் இவர் உண்மையான நபி என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு நிறைய அரபு கோத்திரங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள் என்றால், இவர்களுடைய ஊரை சேர்ந்தவர்கள் இவர் உண்மையான நபியாக இருந்தால் அந்த மக்காவை இவர்கள் வெற்றி கொள்வார்கள். அவ்வாறு வெற்றி கொள்ளப்பட்டால், ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெற்றி இருக்கிறது நிச்சயம் என்பதை அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கிறான். எனவே அவர்கள் உண்மையான நபியாக இருந்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். எங்களுக்கு தெரியும், பெரும் யானைப்படையை அல்லாஹு தஆலா மக்காவுக்கு எதிராக வந்த நேரத்திலே அழித்து விட்டார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டார்கள் என்றால் அவர்கள் உண்மையான நபிதான் என்பதை அந்த மக்கள் நம்பினார்கள். அது நடப்பதற்கு முன்னாலே எங்களுக்கு தெரியும், அம்ர் இப்னு சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய நபித்தோழர், அவர் சொல்கிறார், அவர்களுடைய தந்தை நபி அவர்களிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதாவது மக்கா வெற்றிக்கு பிறகு. அதற்கு முன்னால் அவர் குர்ஆனிலே சிறிய சிறிய சூறாக்களை அல்லது குர்ஆனிலே ஆயாக்களை மனப்பாடம் செய்து வைத்திருந்தார். சஹாபாக்கள் போகிற வழியிலே தான் அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். அவர்கள் அதை கேட்டு செவிமடுத்து பிறகு இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு அங்கே தொழுகை நடத்துவது யார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் அந்த அம்ர் இப்னு சலமா என்கின்ற அந்த ஒரு சிறிய பையன், 6-7 வயது சிறுவன் தான் தொழுகை நடத்தினான் என்ற அந்த வரலாறு எங்களுக்கு தெரியும். எனவே அதில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், மக்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றால், அரேபியர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்படுவதை எதிர்பார்த்தார்கள். மக்கா வெற்றி கொண்டால் பிறகு எல்லோரும் இஸ்லாத்துக்குள் வர ஆரம்பித்தார்கள். அந்த வகையிலே என்னுடைய ஊரை சேர்ந்தவர்கள், என்னுடைய தந்தை எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அந்த செய்தியை சொல்கிறார்கள். அது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். 2வது ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. அல்லாஹ்வுடைய முதல் ஆயாவிலே அல்லாஹ்வுடைய நஸ்ரும், அதே போன்று மக்கா வெற்றியும் ஃபத்ஹும் வந்தால், மேலும் 3வது ஒரு விடயத்தையும் சொல்கிறான். மனிதர்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்குள், மார்க்கத்துக்குள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை பார்த்தால், என்னை 3 விடயம், அல்லாஹ்வுடைய நஸ்ர் வருவது, ஃபத்ஹ் வருவது, நஸ்ர் என்றால் என்னன்னு சொன்னேன், எதிரிகளுக்கு எதிரான வெற்றி, அல்லாஹ்வுடைய உதவி, எதிரிகளுக்கு எதிரான அல்லாஹ்வுடைய உதவி, நஸ்ர் என்பது, ஃபத்ஹ் என்பது வெற்றி, இங்கே நாடப்படுவது மக்கா வெற்றி. 3வது விடயம், மக்கள் சாரி சாரியாக கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் நுழைதல். இவைகளை நீங்கள் இதை கண்டால் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா 3வது ஆயாவிலே சொல்கிறான். எனவே 3 விடயங்கள் நடந்தால், அல்லாஹ்வுடைய நஸ்ர், அதே போன்று மக்கா வெற்றி, மக்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய தீனிலே நுழைந்தால், இன்னும் 3 விடயங்களை பின்னால் அல்லாஹு தஆலா கடைசி ஆயாவிலே சொல்லியிருக்கிறான். அதாவது வரஐத, நீங்கள் பார்த்தால், அன்னாஸ்,
மனிதர்களை எப்படி யதுகுலூன நுழையக்கூடியவர்களாக ஃபீ தீனில்லா அல்லாஹுடைய தீனிலே, அல்லாஹுடைய மார்க்கத்திலே, இஸ்லாத்திலே எப்படி அஃப்வாஜா, அஃப்வாஜா அதாவது கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்துக்குள் நுழைந்ததை நீங்கள் பார்த்தால் இதெல்லாம் நடந்தது. நான் சொன்னோம் ஏற்கனவே. என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்கிறான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. ஃபஸப்பிஹ், முதல் விடயம், நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹு தாலாவை துதியுங்கள். தஸ்பீஹ் என்பது சுப்ஹானல்லாஹ் போன்ற வார்த்தைகளை சொல்வதுதான் தஸ்பீஹ். அதாவது அல்லாஹு தாலா தூய்மையானவன், அல்லாஹுவை தூய்மையானவன் என்று சொல்வது தான் அந்த வார்த்தை. அல்லாஹு தாலா இடத்துல எந்த குறையும் கிடையாது, எந்த பலவீனமும் அல்லாஹுவிடத்தில் இல்லை என்பதைத்தான் நாங்கள் சுப்ஹான் அல்லாஹ் என்பதன் மூலமாக சொல்கிறோம். பிஹம்தி, அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹுடைய பிஹம்தி ரப்பிக, உம்முடைய ரப்புடைய ஹம்தை, ஹம்துடன் புகழுடன், பி என்ற உடன், பிஹம்தி, ஹம்த் என்றால் புகழ், அல்ஹம்து நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹுவை புகழ்வது ஹம்த் என்றால் இங்கே உம்முடைய ரப்பை நீங்கள் புகழ்வதோடு தஸ்பீஹ் செய்யுங்கள். சுப்ஹான் அல்லாஹ் மட்டுமல்ல, அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா அதாவது அல்லாஹ்வை புகழ்வது, அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வை புகழ்வது, அதே போன்ற வார்த்தைகள். எனவே அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அல்லாஹுவை புகழ்வதோடு. புகழ்வது என்றால் என்ன? ஒரு நல்ல விடயத்துக்கு, நல்ல பண்புக்காக வேண்டி நாங்கள் ஒருவரை புகழ்வோம். அல்லாஹு தாலா இடத்தில் இருக்கின்ற பூரணமான பண்புகளுக்காக நாங்கள் அல்லாஹு தாலாவை புகழ்வோம். இதுதான் முழுமையானது. ஏனென்றால் அல்லாஹ்விடத்திலே குறை இல்லை என்று சொல்வதும், அல்லாஹ்விடத்திலே பூரணமான பண்புகள் இருக்கின்றன என்று சொல்வதும் தான் ஒரு முழுமையான தன்மையை குறிக்கும். தஸ்பீஹ் மற்றும் இருந்தால் குறை இல்லை என்று சொல்வது இருக்கிறது. அதே போன்ற தஹ்மீத், அல்லாஹு தாலா புகழ்வது மட்டும் இருந்தால் அங்கே குறை மறுக்கப்படவில்லை. எனவே இங்கே இரண்டும் அல்லாஹு தாலாவிடத்தில் இரண்டு விடயத்தை நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹ்விடத்தில் எந்த குறைகளும் எந்த பலவீனமும் இல்லை. தஸ்பீஹ் மூலமாக, ஹம்த் மூலமாக அல்லாஹு தாலா முழுமையான பண்புகளுக்கு உரியவன் என்பதை சொல்கிறோம். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உம்முடைய ரப்புடைய புகழை கொண்டு நீ தஸ்பீஹ் செய்வாயாக. வஸ்தக்ஃபிர்ஹு, இன்னும் உம்முடைய ரப்பிடத்திலே, அவனிடத்திலே நீ இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவாயாக, மக்ஃபிராவை தேடுவாயாக என்று அல்லாஹ் சொல்கிறான். மூன்று விடயங்களை அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று தஸ்பீஹ், அடுத்தது ஹம்த் தஹ்மீத் அல்லாஹ்வை புகழ்வது, அடுத்து இஸ்திக்ஃபார். இன்னஹு, ஏன் இஸ்திக்ஃபார் அல்லாஹ் இடத்துல செய்ய வேண்டும்? இன்னஹு நிச்சயமாக அவன், கான தவ்வாபா, அல்லாஹ் தாலா தவ்வாபா இருக்கிறான். தவ்வாப் என்றால் என்ன? தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். தவ்வாப் என்பதற்கு இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. அதாவது தௌபாவுக்கு தௌஃபீக், அனுகூலம் புரியக்கூடியவன் அவன்தான். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மீளுவதற்கு அவன்தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவனுடைய தௌஃபீக் இல்லை என்றால் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீள முடியாது. எனவே அடியார்களை தௌபா செய்வதற்கு தௌஃபீக் செய்வதும் அவனுடைய கையிலே தான் இருக்கிறது, அவனிடத்தில் நாங்கள் கேட்க வேண்டும். எனவே அல்லாஹ் தவ்வாப், அதாவது தௌபாவுக்கு தௌஃபீக் செய்யக்கூடியவன். அதே போன்று அந்த தௌபாவை அடியான் செய்கிற பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் அல்லாஹு தஆலா இருக்கின்றான். இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு என்றால் என்ன? இஸ்திக்ஃபாரை தேடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? மக்ஃபிரா, கஃபரா என்ற மன்னித்தான், மக்ஃபிரா என்ற மன்னிப்பு. இங்கே மன்னிப்பு என்றால் சாதாரணமான மன்னிப்பு அல்ல. எங்களுடைய பாவத்தை நீக்கிவிட்டு அதை மறைப்பது தான் மக்ஃபிரா என்பது. பாவத்தை வெறுமனே மன்னித்து விடுவது மாத்திரமல்ல, மன்னித்து மறைத்தல் என்ற அர்த்தம் அதற்கு இருக்கிறது. இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விடயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே நடைமுறைப்படுத்தினார்கள். பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வார்கள், அல்லாஹுவை புகழுவார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலுமே
இவற்றையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பணிவை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹு தாலாவிடத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தின் காரணமாக, அவர்களுக்கு இருக்கின்ற நெருக்கத்தின் காரணமாக அல்லாஹ்வின் பக்கம் பணியக்கூடியவர்களாக நபி அவர்கள் வலிமையாகவே இருந்தார்கள். ஆனால் இந்த நிலைமை வந்ததற்கு பிறகு நபி அவர்கள் இன்னும் கூடுதலாக அல்லாஹு தாலாவை தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக, தஹ்மீத் செய்யக்கூடியவர்களாக, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே, அதாவது முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீதிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி என்று சொல்லக்கூடியவர்களாக மாறினார்கள். சுப்ஹானல்லாஹ் தஸ்பீஹ், அல்லாஹு தஆலா தூய்மையானவன் என்பது, வ பிஹம்திஹி அவனை புகழ்வதோடு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடி, வ அதூபு இலைஹி அவன் பக்கம் நான் மீளுகிறேன் என்பதை நபி அவர்கள் அதிகமாக சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அராக துக்ஸிரு மின் கௌலி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி என்கின்ற வார்த்தையை நீங்கள் அதிகமாக சொல்வதை பார்க்கிறேனே என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஹப்பரனி ரப்பி அன்னி சஅரா அலாமத்தன் ஃபி உம்மதி, என்னுடைய உம்மத்திலே நான் ஒரு அடையாளத்தை காண்பேன் என்று என்னுடைய ரப் எனக்கு அறிவித்திருந்தான். ஃபஇதா ரஅய்துஹா அக்ஸர்து மின் கௌலி சுப்ஹானல்லாஹ், அதே போன்று நான் அதை பார்க்கின்ற பொழுது இந்த வார்த்தையை நான் அதிகமாக சொல்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி நடந்தால் இவ்வாறு சொல்ல வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தனக்கு அறிவித்ததாக சொல்கிறார்கள். ஃபகத் ரஅய்துஹா, நான் அதை பார்த்து விட்டேன். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், ஃபத்ஹு மக்கா என்றால் மக்கா வெற்றி. வரஅய்த அன்னாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. இதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே இப்படி வந்ததனால் தான் நான் இப்படி செய்கிறேன். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த உதவியும் அதே போன்று மக்கா வெற்றியும் வந்து மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்துக்குள் நுழைய ஆரம்பித்த பொழுது, இந்த அடையாளத்தை பார்த்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்கிறார்கள், தஹ்மீத் செய்கிறார்கள், இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமிலும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ருக்கூஇலும் சுஜூதிலும் சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். யதஅவ்வலுல் குர்ஆன், குர்ஆனுக்கு விளக்கமாக குர்ஆனை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இதை செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தஸ்பீஹ் செய்யுமாறும், இந்த மாதிரி நிலைமை வந்தால் தஸ்பீஹ் செய்யுமாறும், தஹ்மீத் செய்யுமாறும், இஸ்திக்ஃபார் செய்யுமாறும் சொல்கிறான். எனவே இதை நபி அவர்கள் ருக்கூஇலும் சுஜூதிலும் கூட செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், நாங்கள் ருக்கூஇலும் சுஜூதிலும் ஓதுகின்ற ஒரு திக்ர் தான் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம ஃபிர்லி. இங்கே தஸ்பீஹ், அதே போன்று ஹம்த், அதே போன்று அல்லாஹும்ம ஃபிர்லி இஸ்திக்ஃபார், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்ற வார்த்தை இருக்கிறது. இந்த சூரா எங்களுக்கு இந்த அமலை கற்றுத்தருகிறது. இந்த சூரா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற அந்த மார்க்க அறிஞர், மாமேதை, அவர்களுடைய அறிவை பெரும் சஹாபாக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தியது. ஏன் தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவராக இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு துஆ செய்தார்கள். நபி அவர்கள் அவர்களுடைய இயல்பான தேவைகளை நிறைவேற்ற சென்று வந்த நேரத்திலே அவர்களுக்கு தண்ணீர் எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. யார் அதை எடுத்து வைத்தது என்று கேட்டபொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயின் சகோதரி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவர்களுடைய மனைவி சொல்கிறார்கள் இப்னு அப்பாஸ் தான் என்பதை சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சேவைக்காக, அவர்கள் சிறுவராக இருந்தார். நபி அவர்கள் மரணிக்கின்ற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு 13 வயது தான் இருக்கும். எனவே நபி அவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள் தண்ணீர் எடுத்து வைக்குமாறு. ஆனாலும் நபி அவர்கள் இப்போது உது செய்வார்கள் என்பதை தெரிந்து அவர்கள் தண்ணீர் எடுத்து வைத்ததனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறிய
பையனாக இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் மார்க்கத்திலே இவருக்கு விளக்கத்தை கொடு என்று கேட்டார்கள். நபி அவர்களுடைய அந்த துஆவுடைய பரக்கத்தின் காரணமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் குர்ஆனிலே மிகப்பெரிய ஒரு அறிஞராக மாறினார். வஅல்லிம்ஹு தஅவீல், குர்ஆனுடைய விளக்கத்தை அவருக்கு கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுடைய ஆட்சி காலம் எங்களுக்கு தெரியும். நபி அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 வருடங்கள், பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். கிட்டத்தட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறியவர் தான். எங்களுக்கு தெரியும், நபி அவர்கள் மரணித்து 2 வருடங்கள் என்று சொல்கிற பொழுது ஒரு 15 வயது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாண்டி இருப்பார்கள். அந்த வயதிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி ஆரம்ப காலமாக இருக்கலாம் அல்லது இடையிலே இருக்கலாம். பெரும்பாலும் ஆரம்ப காலமாகத்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். எனவே அந்த நேரத்திலே பெரும் பெரும் சஹாபாக்கள், பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட பெரிய சஹாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த சபையிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைப்பார்கள். அப்போது சில சஹாபாக்களுக்கு ஒரு கேள்வி வந்தது, ஏன் எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் தானே, ஏன் இப்னு அப்பாஸ் அவர் ஒரு சிறிய பையன், நாங்கள் பெரியவர்கள், இந்த சபையிலே அவர் வர வேண்டும் என்பதை அவர்கள் ஒரு வித்தியாசமாக பார்த்தார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நீதியான நேர்மையான ஒரு ஆட்சியாளர். என்ன செய்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் நினைப்பை தான் நான் செய்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு முறை அழைக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இவர்கள் என்னை இப்போது அழைத்திருப்பது என்னுடைய நிலைமையை அவர்களுக்கு தெரியப்படுத்தத்தான் என்று நான் புரிந்து கொண்டேன். அப்போது அங்கே சஹாபாக்கள் எல்லாம் இருக்கின்ற அந்த சபையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், இந்த சூறாவை ஓதிவிட்டு இந்த சூறாவிலே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இதை பற்றி? அப்போது அங்கே இருந்த சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹு தாலா எங்களுக்கு உதவி செய்தால், எங்களுக்கு வெற்றியை கொடுத்தால், நாங்கள் அல்லாஹுவை புகழ வேண்டும், அவனிடத்திலே இஸ்திக்ஃபார் தேட வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். வேறு சிலரோ எங்களுக்கு தெரியாது அல்லது எதுவுமே சொல்லாமல் இருந்து விட்டார்கள். அப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா இப்னு அப்பாஸின் அகதாலிக தகூல், இப்னு அப்பாஸை நீங்களும் அப்படித்தான் சொல்கிறீர்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், குல்து லா. قال فما تقول, இல்லை அப்படி இல்லை, நான் அவ்வாறு சொல்லவில்லை. அப்படி என்னால் என்ன சொல்கிறீர்கள்? قلت هو أجل رسول الله صلى الله عليه وسلم أعلمه الله له, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம், அஜல் வந்துவிட்டது, அல்லாஹு தாலா அவர்களுக்கு அதை அறிவித்திருக்கிறான் என்று சொன்னார்கள். இங்கே ஃபத்ஹன் சொல்வது ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றி. ஃபதாக்க அலாமத்து அஜலிக், அது நபி உங்களுடைய மரணத்துக்குரிய அடையாளம் என்பதுதான் அதனுடைய விளக்கம் என்று சொன்ன பொழுது உமர், அப்படி வந்தால் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா, இவ்வாறு நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா மிகவும் மன்னிக்கக்கூடியவன். قال உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மா அலமு மின்ஹா இல்லா மா தஅலம், நீங்கள் உங்களுக்கு தெரிந்ததுதான் அதில் எனக்கும் தெரியும் என்று சொல்கிறார்கள். இங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவுத்திறமையை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரும்பினார்கள். எங்களுக்கு தெரியும், சிறிய வயதிலேயே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களிடத்திலும் போய் நிறைய அறிவை தேடினார்கள், கஷ்டப்பட்டார்கள். சஹாபாக்களுடைய வீட்டுக்கு முன்னால் இருந்து அவர்கள் வெளியில் வரும் வரையில் இருந்து காத்திருந்து அறிவை தேடுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். அதனால் எதிர்காலத்தில் பெரிய அறிவாளியாக அல்லாஹு தாலா மாற்றினார். யார் முயற்சி செய்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுப்பான். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனை, அவர்களுடைய சின்ன வயதில் இருந்த ஒரு நல்ல பண்புக்காக ஒரு நல்ல மனிதரிடத்திலே, அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு நபியிடத்திலே அவர்களுக்கு கிடைத்த அந்த பிரார்த்தனை அவருடைய வாழ்க்கையிலே அவரை பெரும் அறிஞராக மாற்றியது. எப்படி இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஜலை, வஃபாத்தை குறிக்கிறது என்பதை நாங்கள் பின்னால் பார்ப்போம். கடைசியாக இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா அல்லாஹ் மிகவுமே மன்னிக்கக்கூடியவன் என்பதை சொல்லி இருக்கின்றான். பொதுவாக பல இடங்களிலே அல்லாஹு தாலா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹு தாலா தவ்வாப், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், இங்கே தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்பதை அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான். சில இடங்களிலே அல்லாஹ் கஃபார், மன்னிக்கக்கூடியவன் என்றும் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான். பல்வேறு வார்த்தைகளிலே சொல்லியிருக்கிறான்.
وهو الذي يقبل التوبة عن عباده ويعفو عن السيئات. அவன் தான் தௌபாவை தன்னுடைய அடியார்களிடமிருந்து ஏற்றுக்கொள்கிறான். ويعفو عن السيئات, பாவங்களை மன்னிக்கின்றான். இன்னல்லாஹ கான தவ்வாபர் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். இவ்வாறு பல ஆயாக்களை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் இந்த சூறாவிலே இருந்து பெறக்கூடிய பயன்களை பார்ப்போம். நிறைய பயன்கள் இந்த சூறாவிலே இருக்கின்றன. அதில் ஒன்றுதான், நல்ல அமல்களை நாங்கள் முடிக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பு கேட்டு நாங்கள் முடிப்பதற்கான வழிகாட்டல் எங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிற பொழுது சூரத்துல் பக்ராவில் என்ன சொல்கிறான், ஃபைதா கதைத்தும் மனாசிகக்கும் ஃபத்குருல்லாஹ், அந்த இடத்துல அல்லாஹ் தாலா திக்ர் செய்வதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் ஹஜ்ஜை முடிக்கின்ற பொழுது. எனவே அதே போன்று சஹர் நேரத்திலே நாங்கள் தொழுகையை முடிக்கின்ற அந்த சஹருடைய வேளையிலே அல்லாஹு தாலா இஸ்திக்ஃபார் செய்வதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஹஜ் என்ற நல்ல அமலை முடிக்கின்ற பொழுது இஸ்திக்ஃபார், தொழுகை இரவு தொழுகை என்ற நல்ல ஒரு அமலை செய்கின்ற பொழுது முடிக்கின்ற பொழுது இஸ்திக்ஃபார். அதே போன்று நாங்கள் வளமையாக தொழுகிற 5 நேர தொழுகையை தொழுது முடித்ததற்கு பிறகும் என்ன செய்கிறோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அல்லாஹு தாலா இஸ்திக்ஃபார் செய்கிறோம் 3 முறை. இப்படியான வழிகாட்டல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த சூறாவிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி கட்டம், அவர்களுடைய தஅவா பணி, அவர்கள் செய்த ஜிஹாத் போராட்டம், இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்காக எடுத்துக்கொண்ட அந்த இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற தப்லீக் என்கின்ற அந்த பணி, எத்தி வைத்தல் என்கின்ற அந்த பணி, அதை நான் தஅவா என்று சொல்கிறோம். அந்த தஅவா, அதே போன்று ஜிஹாத், நபி அவர்கள் அதற்காக மேற்கொண்டிருந்த அந்த சிரமங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், போர்கள், இவைகளை எல்லாம் முடிக்கின்ற அந்த நபி அவருடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார். எனவே நாங்கள் எந்த ஒரு அமலை செய்தாலும் அந்த இடத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நிச்சயமாக மீள வேண்டும். இங்கே இஸ்திக்ஃபார் என்பது வெறும் இஸ்திக்ஃபார் அல்ல, அல்லாஹ்வின் பக்கம் மீளுவது. ஏனென்றால் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்டா, ஃபஸ்தக்ஃபிர்ஹு, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லவில்லை. எப்படி சொல்கிறான், அன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். ஏன், இங்கே மேலதிகமான ஒரு விடயம் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் தேடுங்கள் என்றால் அது மட்டுமல்ல, வதுப், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபாவும் செய்யுங்கள். அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கின்றான். எனவே அவ்வளவு இரத்தின சுருக்கமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது அரபு மொழியில். குர்ஆனிலே இதே போன்ற அமைப்பு இஹ்திபாக்கன் சொல்வார்கள், நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலும் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் எவ்வளவுதான் நல்ல அமல்கள் செய்தாலும் நாங்கள் கடைசியாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதிலே நிறைய குறைகள் எங்களுக்கு தெரியாமலே நிறைய வந்திருக்கலாம். எனவே ஒரு மனிதன் அதே போன்று இன்னொரு விடயம், தன்னுடைய கடைசி காலத்திலே, கடைசி காலம் என்று சொல்கிற பொழுது வயது முதிர்ந்த காலமாக இருக்கலாம், அல்லது நோய், இது போன்ற ஏதாவது வந்து ஒருவர் மரண தருவாயிலே நான் இருக்கிறேன் என்று உணர்கிற அந்த காலகட்டங்களாக இருக்கலாம். இனிமேல் என்னுடைய காலம் குறைவாக இருக்கிறது என்று நினைக்கின்ற அந்த காலத்திலே அவர் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் வளமையாக செய்வதை விட அதிகமாக செய்ய வேண்டும். அதிகமாக அல்லாஹு தாலாவை வணங்குவதிலே அவர் ஈடுபட வேண்டும். அல்லாஹுவை புகழ்வதிலே, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதிலே ஈடுபட வேண்டும் என்கின்ற பாடத்தையும் நாங்கள் இந்த சூறாவிலே இருந்து படிக்கின்றோம். அதே போன்று அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான், இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று மூமின்களை ஆர்வமூட்டி இருக்கிறான். தௌபாவை செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹு தாலா மிக உறுதியாக இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். இன்னஹு, நிச்சயமாக, அந்த வார்த்தை உறுதித்தன்மை. அல்லாஹ் தௌபா செய்வதிலே மிகவுமே தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை குறிக்கும். நிச்சயமாக என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான். கான என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்கிறான். தவ்வாபா என்பது சாதாரணமான சொல் அல்ல. அல்லாஹு தாலா சீகத் முபாலகா என்ற அரபியிலே சொல்வார்கள், மிகவுமே தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய. இப்படி பல உறுதிப்பாடுகளை தன்வீன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தன்வீன் தஅதீம் குர்ஆனிலே. எனவே இப்படி இவைகளை நாம் விளக்க முடியாது. ஏனென்றால் இங்கே நாங்கள் அரபு மொழி தெரியாதவர்களுக்கு இதை சொல்வதனால் இந்த விடயங்களை பயன்படுத்தி உறுதியாக அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் என்பதில் இருந்து என்ன வருகிறது, கேட்டால் அவன் ஏற்றுக்கொள்வான். கேட்டால்
நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தாலா அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் என்பதை அல்லாஹ் தாலா அந்த ஆயாவிலே சொல்லி காண்பிக்கிறான். அதே போன்று சில அறிஞர்கள் இந்த சூரா நபித்துவத்திற்கான ஒரு அத்தாட்சி என்பதையும் சொல்கிறார்கள். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வெற்றி வந்தால் என்று அல்லாஹ் தாலா இங்கே சொல்கிறான். இதை நபி அவர்கள் வெற்றி வருவதற்கு முன்னால் இது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வெற்றி வந்தால் இவ்வாறு செய்யுங்கள் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வெற்றி வரும் என்பதுதான் அர்த்தம். அந்த நேரத்தில் நீங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த வெற்றி அல்லாஹ் தாலா சொன்னதை போன்று வந்தது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி, குர்ஆன் அல்லாஹுடைய வேதம் என்பதற்கான ஆதாரம் இது. அடுத்ததாக இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதற்கான ஒரு அறிவித்தல். இதை எப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் விளங்கினார்கள்? இது சாதாரணமாக விளங்கக்கூடிய விடயத்தை விட மேலதிகமான ஒரு விடயம். ஏனென்றால் சாதாரணமாக இணைய சஹாபாக்கள் அங்கே சொன்னது போன்று அல்லாஹ்வுடைய வெற்றி வரும் பொழுது அல்லாஹு தாலாவை தஸ்பீஹ் செய்வது, அவனை புகழ்வது, அதே போன்று அல்லாஹு தாலாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அர்த்தம் பிழை கிடையாது, இது நேரடியான அர்த்தம். ஆனால் இதை விட முக்கியமான ஒரு அர்த்தம் இதற்கு பின்னால் இருக்கின்ற அர்த்தத்தை தான் அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அந்த அர்த்தம் எப்படி புரியப்படுகிறது இந்த சூறாவிலிருந்து? பொதுவாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே இஸ்திக்ஃபார் என்கின்ற ஒரு விடயத்தை எதற்கு வைத்திருக்கிறான் என்றால், எங்களுடைய அமல்களுக்கு ஹஜ் என்று நாங்கள் செய்கிற ஹஜ் அமல் செய்கிறோம். அதற்கு பிறகு தொழுகை நாங்கள் தொழுது விட்டு தஹஜ்ஜுத் தொழுகையாக இருக்கலாம், அடுத்த தொழுகையாக இருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறோம். ஆனால் இங்கே அல்லாஹு தாலா கொடுத்த ஒரு வெற்றி, அல்லாஹு தாலா ஏற்படுத்திய அந்த வெற்றிக்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவி என்றே அல்லாஹ் சொல்கிறான். இதா ஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு பிறகு ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா இஸ்திக்ஃபார் செய்ய சொல்கிறான்? இங்கே நபி அவர்களுடைய அமல் பற்றி அல்லாஹ் சொல்லாமல் அல்லாஹ்வுடைய ஒரு செயலுக்கு நபி அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லியிருக்கிறான் என்றால், இங்கே அதற்காக அல்ல, இன்னொரு விடயத்திற்காக இஸ்திக்ஃபார் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அர்த்தம். நபி அவர்கள் இவ்வளவு காலமும் செய்து கொண்டிருந்த அந்த பணி முடிவடைகின்ற தருவாயிலே இருக்கிறது, இறுதி கட்டத்தில் இருக்கிறது. அந்த நபி அவர்கள் செய்த தாவா, அவர்கள் செய்த ஜிஹாத், இதற்காக கடைசி கட்டத்தில் இருக்கிறது. இந்த ஒரு நல்ல அமல், இதற்காக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்பது அங்கே சூசகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் தாலாவை தஸ்பீஹ் செய்வது, தஹ்மீத் செய்வது, அவற்றினுடைய சிறப்பு இங்கே எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு நிஅமத்தை அல்லாஹு தாலா செய்கின்ற பொழுது அதற்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும், ஷுக்ர் செய்ய வேண்டும். ஷுக்ர் செய்தால்தான் அல்லாஹு தாலாவுடைய நிஅமா எங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். எனவே லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் இன்னும் அதிகமாக உங்களுக்கு தருவேன், நீங்கள் நன்றி மறந்தால் என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏதாவது வெற்றியை தந்தால், உதவி செய்தால், நிஅமத் செய்தால், அதற்கு இந்த வெற்றி என்பது ஒரு பெரிய நிஅமா. அல்லாஹ்வுடைய நஸ்ர் பெரிய ஒரு நிஅமா, அல்லாஹ்வுடைய நிஅமா. மக்கா வெற்றி பெரிய ஒரு நிஅமா. மக்கள் சாரி சாரியாக இஸ்லாத்துக்குள் நுழைவது எவ்வளவு பெரிய ஒரு கண் குளிர்ச்சியான ஒரு நிகழ்வு. எனவே இந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் செய்கிறோம். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய எல்லா நிஅமத்துக்கும் நாங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் தஹ்மீத் செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தாலா தான் அதனை நிறைவேற்றுகிறான். எனவே அந்த புகழ் அல்லாஹுக்குரியது. அல்லாஹு தாலா தூய்மையானவன். நபிமார்களுடைய வரலாற்றிலும் கூட நீங்கள் இதை பார்க்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த அந்த நேரத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், ரப்பே நீ தான் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்திருக்கிறாய். வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுக்குரிய விளக்கங்களை கற்றுத்தந்திருக்கிறாய். ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த் அன்த வலியி, வானங்கள் பூமிகளை படைத்தவனே, அதன் படைப்பாளனே. அன்த வலியி, நீதான் என்னுடைய வலியாக இருக்கின்றாய். ஃபித் துனியா வல் ஆஹிரா, துனியாவிலும் ஆஹிராவிலும் என்னுடைய எல்லா காரியங்களையும்
பொறுப்பேற்று நடத்தக்கூடியவன் நீ இருக்கிறாய். தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை முஸ்லீமாக மரணிக்கச் செய்து சாலிஹீன்களோடு என்னை சேர்த்துவிடு. இப்படித்தான் நபிமார்கள் இருந்தார்கள். எனவே இப்படியான நியமத்துக்கள் வருகிற பொழுது, வெற்றி வருகிற பொழுது எங்களிடத்திலே கர்வமும் வந்துவிடக்கூடாது, பெருமை வரக்கூடாது. அந்த நேரத்திலே நல்லடியார்கள் எப்படி நடப்பார்கள்? இது அல்லாஹ்வால் தான் எங்களுக்கு வந்த வெற்றி, அல்லாஹ் தான் எங்களுக்கு இதை தந்திருக்கிறான். அதே போன்று நீங்கள் சுலைமான் நபிக்கு உலகத்திலே யாருக்கும் இல்லாத ஆட்சியை அல்லாஹு தாலா கொடுத்திருந்தான். அவர்களும் இவ்வாறு தான் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என்னுடைய ரப்புடைய அருட்கொடைகளிலிருந்து உள்ளது, அவனுடைய நியமா இது. லியப்லுவனி அஷ்குரு அம் அக்ஃபர், நான் நன்றி செலுத்துகிறேனா, நன்றி மறந்து நடக்கிறேனா என்று என்னை சோதிப்பதற்காக அவன் இதை தந்திருக்கிறான். ஒமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லிநஃப்ஸிஹி வமன் கஃபர ஃபஇன்ன ரப்பி கனிய்யுன் கரீம். யார் நன்றி செலுத்துகிறார்களோ அவர் உண்மையிலே அவருக்குத்தான் நன்றி செலுத்துகிறார், அதனுடைய பயன் அவருக்குத்தான். ஒமன் கஃபர, யார் நன்றி கெட்டு நடக்கிறாரோ, ஃபஇன்ன ரப்பி, நிச்சயமாக என்னுடைய ரப்பு கனிய்யுன், தேவையற்றவன், அவனுக்கு யார் நன்றி செலுத்த வேண்டும் என்ற எந்த தேவையுமே கிடையாது. கரீம், அவன் கொடைவல்லன், கண்ணியமானவன். எனவே இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த வெற்றி, மக்கா வெற்றி கொடுத்த அந்த நேரத்திலே நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? தன்னுடைய தலையை குனித்தவர்களாக, தாழ்த்தியவர்களாக, பணிவாக மக்காவுக்குள் நுழைந்தார்கள். அவர்களை எவ்வளவோ கொடுமைப்படுத்தி எல்லா அநியாயங்களையும் செய்த அவர்களுக்கு அந்த பூமியிலே நபி அவர்கள் அல்லாஹ் தந்த அந்த வெற்றியை ஏற்றுக்கொண்டு பணிவாக நுழைந்தார்கள். எந்த ஒரு பெருமையும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை என்பதை நாங்கள் வரலாறுகளை பார்க்கிறோம், ஹதீஸிலே பார்க்கின்றோம். பொதுவாக நாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ், தஹ்மீத், இஸ்திக்ஃபார் எப்போதும் செய்ய வேண்டும். இதல்லாத பல கட்டங்களிலே செய்ய வேண்டும். ஆனால் இப்படியான நேரத்திலும் நாங்கள் செய்ய வேண்டும். எனவே இந்த நேரத்தில் மாத்திரம்தான் செய்ய வேண்டும் அல்ல, அல்லாஹு தஆலா நியமத்துக்களை வழங்குகின்ற நேரத்திலும் செய்ய வேண்டும், ஏனைய நேரங்களிலும் செய்ய வேண்டும். இங்கே அல்லாஹு தஆலா நபி அவர்களிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்குமாறு நபி அவர்களை அல்லாஹ் சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாவம், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபத்ஹ், மக்கா வெற்றி சம்பந்தமான அந்த சூறாவிலே என்ன சொல்கிறான்? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, உங்களுக்கு தெளிவான வெற்றியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅخر வயுதிம்ம நிஅமதஹு அலைக், அல்லாஹு தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் பாவத்தை மன்னித்து விட்டான் வெற்றியை கொடுப்பதோடு. ஏன் அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று திரும்ப சொல்ல வேண்டும்? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுமையான அந்த அல்லாஹுக்குரிய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக, அதாவது நடந்த ஒரு விடயத்தையும் இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்குகின்ற வரையிலே தொழக்கூடியவர்களாக இருந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான், ஏன் நீங்கள் இவ்வாறு செய்கிறீர்கள்? அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். எனவே உண்மையான நல்லடியார்கள் இப்படித்தான் இருப்பார்கள். எங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறிய சஹாபாக்கள், சரி இனிமேல் நாங்கள் வீட்டிலே தூங்கலாம், எதுவும் செய்ய தேவையில்லை என்று இருக்கவில்லை. அவர்கள் மார்க்கத்திலே முன்புறமாக இருந்தார்கள். உக்காஷத் இப்னு மிஹ்சன் சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை நபி அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறினார். எங்கே மரணித்தார்? யுத்த காலத்திலே போய் மரணித்தார். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சைஃபுன் மின் சுயூஃபில்லாஹ், சைஃபுன் மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாள் என்று வர்ணித்தார்கள். அதுக்கு பிறகு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தம் செய்யவில்லையா? எல்லா யுத்தங்களிலும் முன்புறமாக இருந்தார்கள். எனவே இன்னும் அவர்களை அது தூண்டக்கூடியதாகத்தான் இருந்தது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் என்ன செய்வார்கள்? பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்கா வெற்றிக்கு முன்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளையில் 70 அல்லது 100 முறைக்கு மேல் நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்றால் என்னுடைய உள்ளம் மூடப்படுகிறது, அல்லாஹ்வுடைய திக்ரிலிருந்து உள்ளம் வேறு பக்கம் திரும்புகின்ற பொழுதெல்லாம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது ஒரு மனிதனுடைய பணிவை, இஸ்திக்ஃபாருக்கு நிறைய நன்மை, அது ஒரு இபாதத் என இருக்கிறது. நபி அவர்கள் அடுத்ததாக எங்களுக்கு உம்மத்துக்கு முன்மாதிரியாக இருப்பதனால்
எனவே இப்படியான நேரத்தில் அவர்களுடைய உம்மத்தும் எப்படி நடக்க வேண்டும் என்பது நபி அவர்களுடைய வழிகாட்டலிலே தான், அவர்களுடைய செயல்பாட்டிலே தான் இருக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டார்கள். இந்த சூறாவில் நீங்கள் கவனியுங்கள், நஸ்ருல்லாஹ், அல்லாஹுடைய வெற்றி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நான் ஏற்கனவே சொன்னது போன்று இது சாதாரணமான வெற்றி அல்ல, மக்களால் கற்பனை செய்ய முடியுமான ஒரு வெற்றி அல்ல. 8 வருஷத்திலே துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அதனை கைப்பற்றுவார்கள். அதுவும் மக்கா என்பது மிகவும் முக்கியமான ஒரு பூமி, அப்ரஹாவின் யானைப்படை அளிக்கப்பட்ட ஒரு பூமி, அதே போன்று குறைஷிகளுக்கு மார்க்க ரீதியான ஒரு தலைமைத்துவம் அதிகாரம் இருப்பதாக நம்பப்பட்ட ஒரு இடம். எனவே இவ்வளவு பெரிய ஒரு இடத்திலே ஒரு முஸ்லீம்கள் மிகவுமே துரத்தப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் இவ்வளவு பெரிய வெற்றியை அடைவார்கள் என்று நினைக்க முடியாது. அது நஸ்ருல்லாஹ், அல்லாஹுடைய வெற்றி. அல்லாஹுடைய வெற்றிக்கு முன்னால் அதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்தான். இலகுவாக அந்த வெற்றியை கொடுத்தான். இதற்கு அடுத்த சூறாவு இறக்கப்பட்டது இதற்கு கிட்டத்தட்ட 15-20 வருடங்களுக்கு முன்னர். தப்பத் யதா அபீ லஹப் என்கின்ற அந்த சூறா. எனவே அந்த சூறாவிலே நிலைமை எப்படி இருந்தது? அது இறங்குகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அபூ லஹப் எங்கே போய்விட்டார், யார் அழிந்தது, யாருக்கு அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்தான் என்பதை அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே நிரூபித்திருக்கிறான். அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே 3 விடயங்களை கட்டளையிட்டான் என்று நாங்கள் சொன்னோம். அதிலே முதலாவது தஸ்பீஹ். தஸ்பீஹ் என்பது உண்மையிலே அல்லாஹுக்கு மாத்திரம் ஒரு விஷயம். அதாவது அல்லாஹு தாலா எந்த ஒரு குறையும் இல்லாதவன் என்று அவனை நாங்கள் தூய்மைப்படுத்துகின்றோம். இரண்டாவது தஹ்மீத், அல்லாஹ்வை புகழ்கிறோம். இது அடியானுக்கும் அல்லாஹுக்கும் 2 பேருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏன்? அடியானோடு என்ன சம்பந்தம்? அடியானுக்கு அல்லாஹ் செய்த நிஅமத்துக்காக, அருளுக்காக, அருட்கொடைக்காக, அருட்பாக்கியத்திற்காக அவன் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வை புகழ்கிறான். அதே போன்று ஏன் புகழ்கிறான்? அல்லாஹு தாலா தான் அந்த நிஅமத்தை செய்தான். எனவே அவனுடைய அந்த நிஅமத்தை செய்தவனுக்கு நன்றி செலுத்துவது கட்டாயம் என்ற அடிப்படையில் அடியான் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுகிறான், அல்லாஹ்வை புகழ்கிறான். ஹம்து என்பதிலே 2 விடயங்கள் அல்லாஹ்வோடும் அதே போன்று அடியானோடும் அது சம்பந்தப்படுகிறது. அல்லாஹு தாலாவுடைய பூரணமான பண்புகள் தான் அல்லாஹ்வுடைய அந்த நியமத்துக்கு, அடியானுக்கு அவன் செய்த நியமத்துக்கான காரணம். எனவே அடியானுக்கு அங்கே சம்பந்தம் இருக்கிறது. தஸ்பீஹ் இல்லை. தஸ்பீஹிலே அல்லாஹு தாலா குறையற்றவன் என்று அவனை நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம். தஹ்மீதிலே 2 பேருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அடுத்ததாக 3வது சொன்னான் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபாரும் யாருக்குரியது, எதற்காக? அது அடியானோடு முழுமையாக சம்பந்தப்பட்டது. அதாவது அடியான் தன்னிடமிருந்து நடக்கக்கூடிய தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே அவன் பாவ மன்னிப்பு தேடுவது தான் இஸ்திக்ஃபார். இங்கே இன்னொரு பாடம் இருக்கிறது. அதாவது நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதற்கு முன்னால் அல்லாஹ் தாலாவை நாங்கள் புகழ வேண்டும். இஸ்திக்ஃபார் என்பது ஒரு துஆ. அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் எங்களுடைய பாவங்களை மன்னிக்குமாறு. அதற்கு முன்னால் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வை துதிக்கின்றோம், தஸ்பீஹ், அல்லாஹ்வை புகழ்கின்றோம். எனவே பொதுவாக தொழுகையிலாக இருக்கலாம், ஏனைய இடங்களில் நாங்கள் துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்து கேட்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கேயும் அதே பாடம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விடயத்தை இந்த சூறாவில் நீங்கள் கவனிக்கலாம். ஃபஸப்பிஹ் பிஹம்திஹி என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அதாவது அவனுடைய என்ற ஏற்கனவே அல்லாஹ்வுடைய உதவி என்று முன்னால் வந்து இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய உதவி வந்ததனால் அவனுடைய புகழை கொண்டு நீ புகழோடு அவனை புகழ்வதோடு தஸ்பீ செய் என்று சொல்லாமல் பிஹம்தி ரப்பிக, உம்முடைய ரப்பை புகழ்வதுடன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. ஏன் ரப்பை இந்த இடத்துல திரும்பவும் கொண்டு வந்திருக்கிறான்? ஏற்கனவே அல்லாஹை பற்றி தானே அல்லாஹ் முன்னர் சொல்லியிருக்கிறான் அல்லாஹ்வுடைய உதவி என்று. ஏன் அவன் என்று பிரதி பெயர் சொல்லை பயன்படுத்தாமல் ரப் என்ற சொல்லையே பயன்படுத்தி இருக்கிறான் என்றால், ரப் என்பதிலே உங்களுக்கு தெரியும் அவன் நிஅமத் செய்யக்கூடியவன் என்ற அர்த்தம் இருக்கிறது. அவன்தான் பராமரிக்கக்கூடியவன். எனவே அந்த அடிப்படையிலே அவன் ரப்பாக இருப்பதனால்தான் அந்த எங்களுக்கு இந்த வெற்றியை, நிஅமத்தை அவன் கொடுத்தான் என்பது அங்கே உணர்த்தப்படுகிறது. அந்த வார்த்தை அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருப்பதனால். எனவே அந்த ரப்பு
அவன்தான் இந்த உதவியை செய்தான், அவன் புகழுக்குரியவன், அவனை புகழுங்கள் என்பதுதான் அது. எனவே நாம் கேட்ட விடயங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பயனடைய செய்வானாக. இந்த சிறிய சூறாவிலே இவ்வளவு நிறைய பயன்களை, இன்னும் அதிகமான ஆழமான விடயங்களை பலரும் பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தைகள் இரத்தின சுருக்கமானவை, நிறைய படிப்பினைகள் உள்ளவை. எனவே குர்ஆன் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிறைய வழிகாட்டல்களை தருவானாக. அதனை புரிந்து கொள்வதற்கும் அமல் செய்வதற்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها، بالدعوة نحيا.